ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி செஞ்சது வந்துட்டு ஸ்கில் பேசிஸ்ல ஆர்டர்ஸ் எடுத்தீங்களா? இல்ல நான் ஸ்கில் பேசிஸ்லயா? அவ்வளோதான் செஞ்சது ஃபுல்லாவே நான் ஸ்கில். நான் நான் ஸ்கில்ல ஸ்கில். தான். ஓகே. இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொல்லக்குள்ள நான் டீம் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க தானே. இப்ப அந்த ஜேர்னி வந்துட்டு எப்படி டீம பில்ட் பண்ணீங்க? என்ன மாரி ப்ராஜெக்ட்ஸ் சுனோல சொல்றீங்களா? என்னன்னு சொன்னா, எனக்கு நான் இந்த கவர்மெண்ட் வேலை செய்றதால, ஓகே. என்னால வந்து இந்த டைமுக்கு மேனேஜ் பண்ணலாம், ப்ராஜெக்ட் அடுத்த செய்ய ப்ராஜெக்ட்ட இயலாது. மேனேஜ் ஓகே. பண்ணலாம் இருந்துச்சு. ஸோ, அதால என்னோட கூட ரூம்மேட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் படியவங்கள வச்சு தான் இத ஃபுல்லாவே ப்ராஜெக்ட்ஸ ஃபுல்லாவே ப்ராஜெக்ட்ட செஞ்சீங்க. ஃபுல்லாவே முடிக்க ஓகே. முடியுமானது. அப்ப நீங்க ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு, அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு ஸ்ப்ளிட் பலசம். பண்ணி குடுத்துருவீங்க. ஸோ, இப்ப மேக்ஸிமம் உங்க டீம்ல எவ்வளோ பேர் வொர்க் பண்ணாங்க? கிட்டத்தட்ட 1, 2 மந்த்துக்கு இடையிலேயே 10 பேர்கிட்ட 10 சேர்த்துட்டேன். பேரு அப்படின்னு ஒரு மினி கம்பெனி மாரி நடத்தி வைக்கிறாரு ப்ரோ. ஸோ ஒரு 10 பேர வச்சு ஒரு டீம பில்ட் பண்ணி, அதுவும் வந்துட்டு இப்ப தனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து நம்மள்ட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 10 பேருக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சுக்குது, Fiverrல வந்துட்டு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிக்குது. இதெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த 8 மந்த் ஹார்ட் ஒர்க்க வந்துட்டு கன்டினியூஸா போட்டு நீங்க எடுத்த ஒரு ஜேர்னியோட என்ன ரிஃப்ளெக்ஷன் தான் வந்துட்டு, அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆகுது. ஸோ இப்ப அதேபோல நீங்க சொல்லியிருந்தீங்க வந்துட்டு 1 மந்த்லயே வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ண மேக்ஸிமம் அமௌண்ட் $1000க்கு மேல நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு. அண்ட் ஈவன் வந்துட்டு நீங்க ஜூன்லயே வந்துகிட்டு ஜூன் மாசம் அவருடைய அமௌண்ட்லயே பார்க்கலாம் வந்துட்டு $726 உடைய ஏர்னிங்ஸ் ஜூன்ல இருக்கு. ஆ பெண்டிங்லயே அதாவது ஜூன்ல இருக்கு. அதேபோல அன்னைக்கு நினைச்சா நீங்க வித்ட்ரா பண்ற அமௌண்ட்ல வந்துகிட்டுங்க $846 வந்துட்டு இருக்குது. ரைட். ஸோ இப்ப இந்த ஜர்னில வந்துட்டு நீங்க மேக்ஸிமம் அப்ப இப்ப அப் டூ நவ் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட $16,000. $16,000. ஸோ $16,000 வந்துகிட்டுங்க நீங்க ஜஸ்ட் 2 இயர்ஸ்க்குள்ளயே வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே 16,000 2 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் 1 1/2 இயர்ஸ் வந்துகிட்டு ப்ரோட ஜேர்னில வந்துட்டு வெறும் $400 தான் இருந்திருக்குது. ஸோ இவருடைய ஹார்ட் ஒர்க்க வந்துட்டு அவர் கன்டினியூஸா போட்டுட்டே இருந்ததால வந்துட்டு வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள வந்துட்டுங்க $16,000 வந்துகிட்டு ஏர்ன் பண்றாரு. கிட்டத்தட்ட டாப் ரேட்டட் ரீச் பண்ணணும்னு சொன்னாலே இப்போ 10,000 தான் இருக்குது. அண்ட் உங்களிடத்துல வந்துட்டு இப்போ $16,000 வந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணியிருக்கீங்க.